ம் நம்ம யாருக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சோமோ அது கடைசி நமக்கு தான் கெட்ட பேர்ல வந்து முடியும். நம்ம எதுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு அப்புறம் எல்லாரும் இவாதான் இவளால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல பழிய போட்டுருவாங்க. நம்ம சும்மா இருப்போம்ப்பா. சும்மா இருக்கணும்னு நினைச்சாலும் நம்ம வாயும் சும்மா இருக்காது. வா சும்மா இருந்தாலும் கூட இருக்கவே நம்மள சும்மா இருக்க விட மாட்டாவ. என்னத்த பண்ண, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையில முடிச்சுக்கிட்டு இருப்போம். இவா என்ன ஒன்னும் தெரியாம மாதிரி இங்க வந்து நிக்கியா? சாந்தி, ஏன் சாந்தி தானே இப்ப யார சொல்லி கூப்பிட்டேன், உடனே யான்னு சொல்லிட்டு தெரிச்சிட்டு இருக்கியா? என்னாச்சு? ஆமா, இன்னும் என்ன ஆவணும்? ஏன் இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை மட்டும் சொல்லுங்க. சும்மா ஏன் வாயை கலறிட்டு இருக்க கூடாது. உன் வாயை கலராது என்ன வாய்க்காலா? சிரிச்சிட்டே பெரிய காமெடி வந்துட்டாவ. அதே இதையும் சொல்லதுக்கு இப்ப ஏன் என்னன்னு சொல்லுங்க. எட்டி கௌதம் வந்து அதுல உட்கார்ந்து இருக்கான் இல்லையா, ஏதோ சொல்லணும்னா உன்கிட்ட வந்திருப்பான். என்ன அதுன்னு போய் கேட்க வேண்டியதானே? உன் அக்களும் தானே. அக்காளுக்கு வேணா நான் அவன் என்ன சொன்னாலும் கேட்க முடியுமா? நான் தான் அன்னைக்கு போயிட்டு பேசியாச்சு. இவன் வேண்டாம், எதுவும் வேண்டான்லே இவன் போய் பேசிட்டு வந்திருக்கான். அப்ப அவன வாழ்க்கைய அவனே முடிவு பண்ணட்டு. எல்லாத்துலயும் வீராப்பு விசுப்பு பிடிச்சிட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் இறங்கி போனோம். அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு இல்லையா, நம்ம தான் பெரியவியலா இருந்து பேசி முடிக்க வேண்டியதானே. ஆமா, அக்கம் பக்கத்துல உள்ளவிய பெரியவியலா இருந்து பேசி முடிச்சலே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவவ. யாரும் கேட்க மாட்டாவ. அவ என்ன கொண்டு வந்தா எவ்வளவு போட்டாவ எடுத்தாவனி. அவன் தான் விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கானா, நீங்க அதுக்கு மிச்சமா நிக்கிறிய. எட்டி அது என்னன்னாலும் அவங்க பிரச்சனை. நம்ம பெரியவியலா இருந்து கல்யாணத்தை மட்டும் நடத்தி வைப்போம். நீ சும்மா அதே இதையும் சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்காத பாத்துக்க. ஆமா, எல்லா விஷயத்திலயும் நான் தான் குழப்பிக்கிட்டு இருக்கேன். பூங்கொடிக்கும் நான் சொன்ன பேச்சை கேட்டிருந்தா நல்ல வேற இடத்துலயே சம்மந்தத்தை பாத்துடலாம். நீங்க தான் என் தங்காச்சி மோனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்திய. ஏன் இப்ப கொடுத்த இடத்துல என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டா இருக்கியா? அவன் நல்லா தானே இருக்கியா? உனக்கு சும்மா இருக்க முடியாதா? ஆமா, நல்லா இருக்கியா, எதுவும் சொல்லாம நம்ம கிட்ட இருக்கியா. நீங்க அப்படியே மனசுல நினைச்சிட்டு இருக்க அவன் நல்லா இருக்கியா. நீ உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா? பேசாதீங்க, நானும் உங்களை பேச கூப்பிட்டேன். சும்மா இருந்த நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்க. நீ வா ஃபர்ஸ்ட் கௌதம் கிட்ட ஏதாவது பேசு. அவன் வந்த நேரத்துல இருந்தே பாவம் போல மூஞ்சி பாத்துட்டு இருக்கான். என்னன்னு கேளு. அதான் நான் வரலன்னு சொல்லியாச்சு இல்லையா? அவனே போய் எல்லாம் பேசிருக்கியான்னு சொல்லி உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா? இப்படி வான்னு சொன்னா வா, மறக்க பேசிக்கிட்டு இருக்காத. கடுப்பேத்தாத காலையிலே வா. வாங்க, வாரேன். எல்லாரும் தப்பு பண்ணியது கடைசி எல்லா கோவத்தையும் என் மேல கொண்டு போடியது. சரி வா நீ ஃபர்ஸ்ட். இப்ப என்னத்த பேச வந்திருக்கான்னு தெரியலையே. அவங்கிட்ட அதையும் இதையும் சொல்லாம அமைதியா என்ன ஏதுன்னு கேளு, சரியா? வாங்க போங்க, கேட்கலாம், எனக்கு தெரியும். என்னத்த தெரியுமோ. கௌதம், சித்தப்பா. என்ன மக்கா, எப்படி இருக்கியா? கொஞ்ச நாள் ஆளே இந்த பக்கம் காணல, என்ன வேலையா? ஆமா சித்தப்பா, கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, அதான் இங்க வர்றது கம்மியாயிட்டு. எங்களை எல்லாம் விட பெரிய வேலை இருந்துச்சோ? இல்ல சித்தி, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனாலதான். என்ன சித்தி? இல்ல, எங்க ஞாபகம் வந்திருக்குதே, பார்க்க வந்திருக்கிறே. ஏன், ஏதாவது முக்கியமான விஷயமா? நீ ஏதாவது காரியம் ஆகணும்னாலே வருவா. சும்மா இரு, அவனே ஏதோ சொல்ல வந்திருக்கான். என்ன கௌதம், ஏதோ சொல்லணும்னு சொன்னா? என்ன விஷயம்? அது வந்து சித்தப்பா, நம்ம அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? ஆமா, அது நம்ம எப்ப போய் பூ வைக்கலாம்? பூ வைக்கிறதுக்கா? ஏன், அவளுக்கு ஆத்தாக்காரி கேட்டாலோ? எப்படி கேட்டு சொல்லு. நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இருந்தானே சொல்லியே, எதுக்கு குறுக்கல பேசிட்டு இருக்கியா? அமைதியா நில்லு. நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு அவளோட பத்தி ஒன்னும் தெரியாது. பணக்கார வீட்டு பையன் எப்படியாவது வளைச்சு போட்டுக்கலான்னு பாக்கியானவ. ஒன்னும் புரியாம இவ்விய வேற பேசிட்டு இருக்கியாவ. இல்ல சித்தி, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணா? உனக்கு எப்படி தெரியும்? நீ ஏன் அவள்கிட்ட பேசிக்கிட்டா இருக்கா? இல்ல சித்தி, பாக்கவே தெரியுது இல்லையா நல்ல பொண்ணு. நீ வாங்கிட்ட சும்மா இருன்னு சொன்னேன், கொஞ்ச நேரம் வாய வச்சுக்கிட்டு இரு. சரி, சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுவோம். சொல்லிட்டு போய் பூ வச்சுட்டு வந்துருவோம், சரியா? சரி சித்தப்பா. நான் இன்னும் ஒழுங்கா பேசியே முடிக்கல, நீங்க பூ வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீ முதல்ல இங்க இருந்து உள்ள போ. வாங்கிட்ட யாரும் ஐடியா கேட்கல, உன் வேலை என்னமோ அதை பாரு போ. சும்மா அடுப்பங்கல்ல நின்னவள இங்க வா வான்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்ப போன்னு சொல்றிய. ஒழுங்கா பேசுவான்னு பார்த்தா உன் பேச்சே சரியில்லை. நீ முதல்ல போ. பிள்ளைய நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொன்னா அதோட காதுல யாரவும் செய்யாது, புரியவும் செய்யாது. இப்படிதான் ஒண்ணு சொல் பேச்சு கேட்காம இப்ப அங்க கிடந்து கஷ்டப்படுது. நம்ம சொல்றதை யாரு கேப்பா? வான் சித்தி அப்படிதான், அதை இதை சொல்லி ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பா. சரி, ஒரு நாள் நல்ல நாளா பார்த்து போவோம், சரியா? சரி சித்தப்பா, உங்ககிட்டயும் பேசிட்டேன். அவளும் போகும்போது சொல்லுங்க வரேன்னு சொன்னா. சரி கௌதம். சரி சித்தப்பா, அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு ஈவினிங்கா வரேன். சரிம்மா. நம்ம தான் அப்பாக்கு பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டோமோ? அண்ணி ரொம்ப நல்லவங்க தானோ? பாவம் அண்ணி, அவங்க வீட்டுல எடுத்து கொடுத்ததெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க மனசு எவ்வளவு நல்லவங்க. நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம். அண்ணி வந்தோன்னு முதல்ல சாரி கேட்கணும். இது யாரு? ஒரு பிள்ளை உட்கார்ந்துருக்காளே,
இவகிட்ட கேட்போம். அந்த பிள்ளைய சொன்ன அட்ரஸும் இதுவும் கரெக்டா தான் இருக்கு. இந்த வீடா தான் இருக்கும். ஏ பிள்ளை, என்ன பாட்டி? லட்சுமி வீட்டுல இருக்கியாளா? இங்க லட்சுமிங்க வீடு யாதுன்னு தெரியுமா? லட்சுமியா? லட்சுமி எங்க அம்மா தான். ஏன்? அப்பா, ஒரு வழியா தேடி வீடை கண்டுபிடிச்சிட்டேமா. ஆமா, உங்க அம்மா லட்சுமி எங்க போயிருக்கியா? நீங்க யாரு? என்ன தெரியல உனக்கு? இல்லையே, தெரியல. அட என்ன பிள்ளை, சின்ன வயசுலயே கண்ணாடி போட்டிருக்கியா? கண்ணாடி போட்டுமா என்ன தெரியல? தெரியல. இவ்வளோ ஒரு பெரிய உருவம் முன்னாடி இருக்கு, தெரியலங்கிறியே. அச்சச்சோ. ரொம்ப சிரிப்பு வருது. இந்த முக்க ஜோக்கெல்லாம் என்கிட்ட சொல்லாதுங்க. இப்ப யார் நீங்க? மறுபடியும் கேக்கியா? என்ன தெரியலையா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா. உங்க அம்மைய பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும். எங்க அம்மா மாடவுக்கு போயிருக்காங்க, இப்ப வருவாவ. சரி, உன் அம்மா வாரது வர நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருமா. ஆமா, எத்தனாம் கிளாஸ் படிச்சியா? கிளாஸா? நான் காலேஜுக்கு போறேன். பார்க்க நண்டு மாதிரி இருக்கியா? காலேஜுக்கா போறா? ஐயே, நம்பவே முடியல. கொஞ்சம் லொள்ளு பிடிச்ச கலவிதான். தோணம் நண்டு மாதிரி. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாவம்மா. உனக்கு அந்த பழமொழி கரெக்டா இருக்கா? ஆமா ஆமா, இருக்க. புமாரி, ஏ புமாரி. அம்மா, யாரு மக்கா இது? உங்களை பார்த்து பேசுறேன்னு வந்திருக்கேவ. யாருன்னு தெரியலம்மா. சரி மக்கா, நான் பேசிக்கிட்டு வரேன். கொஞ்சம் முறை புண்ணாக்கு போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். மாட்டு மட்டும் தண்ணி காட்டிடுமா? சரிம்மா. ஏ லட்சுமி, நீதான் லட்சுமியாமா? யாருக்கா? பார்த்த மாதிரியே இல்ல. ஏன் உட்காரம்மா, வாங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்கு 2 நாளா அலைஞ்சுக்கிட்டு தெரியும். முக்கியமான விஷயமா? ஏன் உட்காரு நீ. என்னக்கா சொல்லுங்க, வேலை நிறைய கிடக்கு பார்த்துக்கிடுங்க. முந்தா நேரத்தே நான் வந்தேம்மா. உன் வீட்டு அட்ரஸ் தெரியாம அலைஞ்சு தெரியாதனமா ஒருத்திக்கிட்ட அட்ரஸை கேட்டேம்மா. என்ன 2 நாளா ஊரை சுத்த விட்டுட்டாளுவ 2 பேரும் சேர்ந்து. என்னக்கா விஷயம்? 2 நாளா அலைஞ்சு திரிஞ்சு என்கிட்ட பேசணும்னா என்ன அவ்வளவு முக்கியமான விஷயமா? பின்ன முக்கியமான விஷயம்னாலதான் அலைஞ்சு திரிஞ்சாது உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்பதான் பஸ் ஸ்டாப்ல 2 நல்ல பிள்ளைய, அந்த பிள்ளைகள பார்த்தேன். அதுவதான் உன் வீட்டு அட்ரஸ தந்துச்சுமா. அதுவும் நல்ல தங்கமான பிள்ளைய. முதல்ல அலைய விட்டவளோதான் எங்க உள்ளவளோன்னு தெரியல. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. பார்வதி உன் மைனியாரு தானம்மா? ஆமா. பார்வதிக்கு என்ன? பார்வதிக்கு ஒன்னும் இல்ல, அவளுக்கு மூளுதான் பிரச்சனையில இருக்கியா. ராதிகாவுக்கு பிரச்சனையா? என்ன பிரச்சனை? உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலம்மா. அந்த ராதிகாவுக்கு இடையில ஒரு பெரிய சம்பந்த வீட்டுக்காரைய பார்க்க வந்தாவ பாரு. அப்புறம் பார்த்துக்கிட்டு என்ன சொன்னாவளோ எடுத்தாவளோ தெரியல. அவைய பார்த்துட்டு போனதுல இருந்தே பார்வதி காலை தரையில படாம தான் பறந்துகிட்டு திரிஞ்சா. கேட்டுக்க. சரி, இப்ப என்ன அதுக்கு? உன் மைனியாரு மூளுக்கு நல்ல சம்பந்தமா பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தெரியா. ஆனா அந்த ராதிகா இருக்கியா தெரியுமா, ஒரு பையனை கூட பைக்ல வந்து இறங்குனாமா. ராதிகா ஒரு பையன் கூட பைக்ல போனதை நம்ம மட்டும்தான் பார்த்தோம்னு நினைச்சோம். இப்ப பார்வதிக்கு ஊர்ல இருந்தே ஒருத்தி பாத்திருக்காளே. அந்த பிள்ளை அப்படியெல்லாம் கிடையாது, வேற யாரைய பார்த்துட்டு வந்து சொல்றியன்னு நினைக்கேன். இத்தனை வருஷமா சின்ன பிள்ளைல இருந்தே நான் அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அடையாளம் தெரியாதா என்ன? அந்த பிள்ளைதான் வந்து பைக்ல இறங்கியா. தள்ளகாரி வேற சம்பந்தம் பாக்கியா, முவாகாரி வேற பையனோட வந்து இறங்கியாமா. அத சொல்லிட்டு போக இவ்வளவு தூரம் வந்திருக்கு. ஒன்னும் உன் மைனியார்கிட்ட சொல்லி எடுத்து விளக்கு. அந்த பெரிய பணக்கார வீட்டு பையன் பாத்திரிக்காவ இல்லையா, அதை வேண்டான்னு சொல்லு. வாங்கம்மா, முதல்ல இடத்த காலி பண்ணிக்கிட்டு ஊரு கதையை உருட்டி பேசக்கு பஸ் ஏறி வந்துருக்கியவ. கிளம்புங்க. ஏ, நீ ஏன் இப்படி தெரிச்சியா? நான் அந்த குழந்தைங்க நல்லதுக்கு தானே சொல்லியே. இப்படி வாய விடலாமா? நல்லதுக்கு சொல்லி அவ்வளவு நல்லதுக்கு அரை குறைய ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு ஒரு பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது அதை கெடுக்கலான்னு வந்திருக்கிறிய. நீங்க ஃபர்ஸ்ட் போங்க. என்ன இவ இந்த ஆட்டம் ஆடியா? இவ்வளவு தூரம் தாண்டி இவகிட்ட சொல்ல வந்ததுக்கு பேசாம பக்கத்து வீடு பார்வதி கிட்டயே சொல்லி இருக்கலாம் அவளுக்கு மூளை பத்தி. எந்த விஷயமும் முழுசா தெரியாம இப்படி பேசிட்டு தெரியாதுங்க, ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையாகும். அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். வாங்க முதல்ல இங்க இருந்து. வந்துட்டாவ. சரி, பின்ன கிளம்பியேன். இந்த ராதிகா அன்னைக்கே பைக்ல போகும்போது நான் பார்த்தேன். நான் மட்டும்தான் பார்த்தேன்னு பார்த்தா எல்லாரும் பார்த்திருக்காவ. இது என்ன யாதுன்னு போய் கேட்கணுமே. இந்த கிளவி 4 வருட்ட பரப்பிய முன்னாடி நம்ம முதல்ல என்ன யாதுன்னு போய் விசாரிச்சிடணும். அதுதான் அந்த பிள்ளைக்கு நல்லது. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க.
கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.